நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இதனுடைய 482வது வீடியோ. ஸ்ரீ மாத்ரி நமக. நேற்று சண்டே நான் காலையில் ஒரு தாம்பரத்தில் ஒரு கல்யாணம் போயிருந்தேன். என் ஆஃபீஸில் கூட பணிபுரிஞ்ச ரமேஷ்குமார் ஒருத்தர், அவருடைய பொண்ணு, அவர் அனுராதா ராகவி அப்படின்ற பொண்ணு பேர். மாப்பிள்ளை பையன் பேர் ஆகாஷ். இதில் என்ன விசித்திரமாக என்ன, பொண்ணு சின்ன பொண்ணு, சில கொடியாட்டம் இந்த ஹேமலதான்ற மாதிரி நல்ல தங்க நிற மேனி, ஒல்லியாக இருந்தது குழந்தை. நல்ல நாட்டியம் வேறு படிச்சிருக்காளாம், ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறாவோ. அதே பாப்பா இந்த பையனாத்தில் தேர்ப்பம் கோயம்புத்தூர். பையனுக்கு 25 வயசு, பொண்ணுக்கு 22 வயசு தான். இந்த கல்யாணத்தை பார்க்கும்போது உண்மையாகவே வாசுதேவ கல்யாண மண்டபம்ன்ற இந்த மண்டபம் தாம்பரத்தில் இந்த சேரியூரில் அமைஞ்சுள்ளது. திஸ் இஸ் இன்விடேஷன். இது மாமாவை சம்மந்தமெல்லாம் அமைக்கிறான்னு சொன்னான். இதில் தாத்பரியத்தை சொல்கிறேன் நான். உண்மையாகவே காத்தால் 8:30 மணிக்கே நான் போயிட்டேன். இங்கே 7:30 மணிக்கு கிளம்பினேன். 9 மணிக்கு மேலே முகூர்த்தம். 9 to 10 தான் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு முழு நீள சினிமா பார்க்குற மாதிரி அந்த ஸ்டேஜ் ஃப்ரண்ட் ரோவில் நான் உட்காந்துருந்தேன். என்ஜாயிங் பிகாஸ் தெலுங்கு மேரேஜ் நம்ம டீட்டெயிலாக பார்த்ததில்லை. அந்த பொண்ணு பண்ண கௌரி பூஜை, அவள் தனியார் ரூமில் சாமி ரூமில் அவள் பொண்ணுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பா இல்லையா. பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு. பெரிய ஏசி ஹால், பெரிய ஹால் மண்டபம் தான். நல்லா அழகாக பண்ணாவா. ஒவ்வொரு இதுவும் காசி யாத்திரை இதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல் இஸ் பின் டன். நான் அந்த என்னுடைய ஃப்ரெண்டு காணமே இல்லை. வாஸ் பிஸி வித் காசி யாத்திரை போல இருக்கு. நான் நேரம் லிஃப்ட்டு ஏறி ஹாலுக்கு வந்தாச்சு. காப்பியை குடிச்சாச்சுன்னு அவனை வரல கூட 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. அவன் பொண்ணோட அப்பாவை காணவே காணும். நான் பயந்தே போயிட்டேன். என்ன தெரியாது, வேறு தான் கல்யாண மண்டபத்தை அங்கே சாப்பிட்டு உட்காந்துட்டு போகிறோம் முட்டாத்தனமா அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் இந்த காலம் அந்த டிவியில் இந்த காசி யாத்திரை இது போட்டால் ஃப்ரெண்டை பார்த்தேன். அதில் இந்த ரமேஷ்குமாரை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதி அற்புதமான மேரேஜ் அட்டெண்டட் எஸ்டர்டே. 2 பேருமே நல்ல ஜோடி பொறுத்து நல்லா இருக்குது. அவள் தெலுங்கு மேரேஜினால் அந்த வெண்பட்டு தான் கட்டியிருந்தா அந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணு பையனை பாருங்கள். அவள் டான்ஸ் கற்றுட்டுருக்க ஆடுவலா. இந்த பையனுக்கு 25, பொண்ணுக்கு 22 வயசா. அனுராதா ராகவி, LR அனுராதா ராகவி. பையன் பேர் பி ஆகாஷ். 2 பேரும் பிஇ. சின்ன வயசு கல்யாணம் பண்ண அழகாக தான் இருக்குது. இதில் ஏன் முக்கியமான இது மேரேஜ் சப்ஜெக்ட் எடுத்துட்டேன்னா, தெலுங்கு மேரேஜில் அவள் ரொம்ப நேரம் பண்ணுற மந்திரங்கள்லாம் அவஸ்துகத்தான் ஆளுது மந்திரங்கள். இந்த மாதிரி தமிழ் இதில் ஸ்மார்த்த குடும்பங்கள் நாங்கள்லாம் தமிழில் படல. இதில் அந்த முக்கியமாக இந்த ஆச்சாரியாரை பண்ணுறாரு பாருங்க. சோமதேவ சர்மானோ சொன்னார் பேர். தாடி வச்சுருக்கார். பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு மந்திரம் மாப்பிள்ளை சொல்ல விடவே இல்லை. மாப்பிள்ளை ஒவ்வொரு மந்திரத்தையும் அழகாக சொன்னான் அந்த பையனும். இந்த பொண்ணை அந்த ரூம்லேருந்து ஒரு கூடையில் அந்த சேட்டின் துணி பச்சை கலரில் தைச்சி வச்சுருக்கா. முதல்ல அந்த கூடை உள்ள காலை வச்சுட்டு அந்த ரூமில் பூஜை பண்ணுறா. நிறைய பேரை போய் அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணா. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 5-6 பேர் தூக்கின்னு வரா அந்த பொண்ணை. இதில் அந்த கூடையில் வச்சே தூக்கின்னு வரா. என் பொண்ணோட சொன்னேன் நான். அப்படி அந்த ஸ்லிம்மாக இருக்கணும் ஒன்று, அந்த ஏஜுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி என் கூட கேரக்டர் பாபுன்னு பையன் வந்தான். அவன் சிஷ்ய பையன்தான், ஜெயபிரகாஷ் பாபுன்னு பேர். அவன் சொன்னான், சார் எப்படி சார் அந்த பொண்ணத்துக்கு மாலை மாற்றத்துக்கு மாமா அவன் தோளில் வச்சுக்கிறான். ஸோ பிகாஸ் சின்ஸ் ஷி வாஸ் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுக்க முடிகிறது.
ஹெப்டியாக பாடியான தூக்கலாம் முடியாது. அவள் தூங்குறவா விழுந்துருவா கீழே. நேற்று ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்து 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 பண்ணாலாம். இந்த அப்புறம் நாகவல்லிக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தா, அதுக்கெல்லாம் இல்லை. காத்தால் 8:30 மணிக்கு போனவன் மத்தியானம் ஒரு 11:30 மணிக்கு சாப்பிட்டு வெளில வந்தாச்சு. ஆனால் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் அதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணார் இந்த சாஸ்திரிகள். ரெண்டு பேருமே காமன் பர்சனாக இருந்தார் அவர். அப்புறம் கேட்டேன் இன்னைக்கு காத்தால் ஃபோன் பண்ணி, ஹூ இஸ் அ பர்சன், எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரிஷி வர்க்கம் படிக்கிறார் பாருங்க, ஏப்பாடி மகரிஷிகள் கணவன் மனைவி சொல்லி இந்த சாவதான்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்கிறான். அதில் அந்த கௌதமர் அகல்யா, ரேணுகா ஜமதக்னி, அந்த மாதிரி அந்த பேரை சொல்கிறா. இந்த காஷிபர் அதிதி திதி, இது மாதிரி நான் சொல்கிறது சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன். ரேணுகா ஜமதக்னி நல்லா கவனித்தேன், அகல்யா கௌதமர் இதில் கவனித்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளும் சொல்லி அந்தந்த இதுக்கு அந்தந்த மந்திரத்தை சொல்லி ரெட்டத்தாலியாட்டம் கட்டினான். 2 கயிறு 2 குண்டு இருந்தது. அவள் சம்பிரதாயம் போல இருக்குது. அந்த பொண்ணு வந்து கௌரி பூஜை பண்ணும்போது பார்த்தேன் நான். ஒவ்வொன்றும் கேட்டு செய்ய அழகாக பண்ணித்தது பொண்ணு. அந்த பூஜை ரூமில் துர்காம்பிகை படம் இருக்குது. பக்கத்துலேயே வெள்ளி தேவசேனாசனத்தில் சுப்பிரமணிய சுவாமி படம் இருந்தது. மிச்சம் அது ஒரு கோதாவரி குண்டாட்டம் இருந்து மேலே பச்சைக்கல்ல துணி போட்டு மூடி வச்சிருக்கா, கயிறு கட்டி. அந்த மாதிரி சம்பிரதாயங்கள். ஸோ இட் வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டு. ஈவன் கெஸ்ட் வேர் டேக்கன் தேவர் டேக்கன் வெல் கேர். ஒவ்வொன்று பார்த்து வச்சு கொடுத்தா. அதை விட அங்கே வந்திருந்தவா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அதாவது கல்யாணத்துக்கெல்லாம் போகணுன்றது என்ன, நம்ம மனசு நிறைஞ்சு போய்டுது. அங்கே போனால இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறந்து போய்டுறோம். ஸோ வில் பி அவர் ஹார்ட் வில் பி ஃபீல்டு. அது புரிஞ்சுக்கணும். கல்யாணத்தை எதுக்கு போனோம்னால நம்ம மனசு ஹாப்பி ஆகிடும். நிறைய மனுஷால பார்க்கும்போது நம்ம கவலையெல்லாம் மறக்கிறது ஒன்று. 2வது நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம். நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் செய்கிறதுனால அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று இருக்குது. கல்யாணத்துக்கு எதுக்கு போனோன்ற அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். என்னதான் கவலைகள் பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டா அவர் இதெல்லாம் ஐடியாஸ் எல்லாம் வந்து ஆர் இந்த ஓல்டன் டேஸ் ஐ வில் கம் இன் அவர் மைண்டு. ஒன்று இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே கூட தோணும். ஃபியூச்சரில் ஆற்றுல கல்யாணம் வந்து அது மாதிரி அடாப்ட் சர்டன் திங்ஸு. இதில் டைனிங் ஹாலில் ஒரு போர்டு வச்சுருந்தார். அந்த விவாகான்னு சொல்லிட்டு யாராவது கேட்ரிங் போல் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு மேரேஜினுடைய முக்கியமான தாற்பயம் எதுன்னா சாப்பாடுன்னு போட்டிருந்தாங்க. அதாவது கல்யாணம் எப்படி பண்ணுறது இல்லை, கல்யாணத்தை போடக்கூடிய சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தேன். நான் இவ்வளோ ஏற்க சொல்கிறேன்ப்பா. நான் பார்ப்பேன் சிலதெல்லாம் இப்படி இருக்குண்டு. ஆனால் என் மனதுக்கு கவர்ந்த விஷயம் எப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளை இந்த வாத்தியார் ரொம்ப அழகாக மந்திரங்களை சொன்னார். எந்த மந்திர லோபமே கிடையாது. ஆனால் அதில் சடங்குகள் சம்பிரதாயம் ஜாஸ்தி அதில் தெலுங்கு பிராமியில் அவள் இந்த பையன் சைடில் கேட்டான், எந்த ஊருண்டு முருகன் ஆட்டோன்னு சொன்னா. அவள் கோயம்புத்தூர்கார. நாங்கள் அந்த காலத்து கிரிக்கெட்டர்ஸ்ன்னு சொன்னார். அவருடைய தம்பி பையன் தான் சொன்னார், கல்யாணம் ஆன பையன். நல்லாவும் இருந்தது. இந்த மண்டபம், அந்த ஃபுல் ஏசி, அந்த டெக்கரேஷன், இந்த ஃபோட்டோகிராஃபர் இது பண்ணியிருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்து, அந்த பூ அலங்காரம், சாப்பாடு எல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். மனசு நிறைஞ்சிருந்தது. ஒரு கல்யாணம் பண்ணால் அது மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய பார்க்குறோம் நம்ம. இந்த பிரியாணி ஆட்டம் ஒன்று போட்டுருவோம் ஆரஞ்சு கலரில். அதெல்லாம் தட் இஸ் நாட் அட்வைசபிள். வெஜிடபிள் புலவு போனால் வெள்ளை கலரில் போடுங்க. கல்யாணத்தில் புலவும் போட்டது ஒயிட் கலரில்
நெய் விட்டு பண்ணணும் அதை. கொஞ்சம் ஓகே மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். முந்திரி வெப்பு இதெல்லாம் பண்ணி போட்டாங்கன்னா அது தனியாக டேஸ்ட் இருக்கும். இந்த இதை கொண்டு வச்சுட்டு வெங்காய சட்னி கொண்டு வச்சுட்டு வச்சுங்க, நோபடி வில் ஈட். அதில் வந்து கல்யாண சமையலில் வந்து பூண்டு சேர்க்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது பூண்டு சேர்க்கக்கூடாது, வெங்காயம் அது ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா மிக்சப் பாப்புலேஷன் வராதுல. பூண்டை கொண்டு போட்டுட்டு எழுச்சிருக்கோம், அவ்வளோதான். நோபடி கேன் ஈட் தட். இப்போ நான்லாம் பூண்டு தொடவே மாட்டேன். ஸோ அதனால் கல்யாணத்தில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல வந்து தர்பூஷணி பழம் கொடுத்துட்றா, வந்து முலாம் பழத்தை ஜூஸ் கொடுத்தது, அந்த வித்தியாசமாக இருந்தது. அந்த காஃபியை நல்ல காஃபியாக கொடுத்தா. ஸோ இந்த கல்யாணம் அட்டன் பண்ணும்போது நேற்று பார்த்த கல்யாணங்கள், இந்த சடங்குகள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணாவ. அவன் ரொம்ப கேட்டான், மாமா நீ வந்து ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்னார். அப்புறம் நான் சொன்னேன், நான் ஒரு பெரிய சினிமா பார்க்குற மாதிரி இதை போன்ட்டேன். வெளியில் ரொம்ப பொன்னியின் செல்வன் நம்ம சினிமா பார்த்து விளையாடுற மாதிரி இருந்தது எனக்கு அப்படின்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த பையன். இது நான் இவ்வளோ எதுக்கு பகிர்றேன்னா, இந்த என்ன சொல்கிறது, திடாபுடான்னு பண்ணுறதை விட அழகாக அந்த அதுக்கு உண்டான சாங்கியங்கள்லாம், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள்லாம் விடாமல் பண்ணார். அந்த புரோகிதர், இந்த வைதிக பிராமணர், அவருக்கு வந்து கோடானு கோடி நன்றிகள். சோமதேவ என்னோ சொன்னார் என் ஃப்ரெண்டு, ஃபஸ்ட் கிளாஸ் சார், நான் 2 பேருக்கு சேர்த்து 1 lakh கொடுத்தோம் நாங்கள். சார் 50,000 நான் கொடுத்தேன், அவள் 50 கொடுத்தா அவருக்கு அப்படின்னார். ஒர்த்து கிவிங். ஏன்னா வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்லாம் 2-3 பேர் இருந்தார். நிறைவாக பண்ணார். தே நெவர் நேற்று முந்தா நாள்லாம் இருக்குது, நாம்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கா இல்லையா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது. ஸோ இந்த பூஜா முறைகள், அந்த ஹோமங்கள் எல்லாம் விட்டான்கள். அதே மாதிரி கை கொடுக்கக்கூடாது, பாணிக்கிறாங்க முடிக்கிற வரைக்கும் கையை கொடுக்க அனௌன்ஸ் பண்ணிட்டார். நீங்கள் வந்து அக்ஷதையை போடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ இந்த சப்தபதியை முடிஞ்சு இந்த பாணிக்கிறான்னு ஆற வரைக்கும் கை கொடுக்க வேண்டாம் யாரும் அப்படின்னார். தட்ஸ் ஆல்சோ எ குட் அட்வைஸ். சரி, இதில் வந்து ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன்னா, வி ஷுட் ட்ரை டு அடாப்ட் சர்டன் திங்ஸ் வேறெவர் வி கோ ஃபார் மேரேஜ். ஆற்றுல குழந்தைகள்லாம் கல்யாணத்துக்கு இருக்காங்கன்னா இன்னொரு கல்யாணத்தில் பார்த்து அந்த ப்ளஸ்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். வெதர் வி கேன் இம்ப்ளிமெண்ட் தட்டுண்டு அது சொல்ல தான் ஏன்னா அடுத்தது. இது ரைட்டர் வே சப்ஜெக்டு. இது டிவைன்லி சப்ஜெக்ட் சொல்கிறதா இருந்தால் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லலாம். அவள் வந்து அந்த பியூட்டி அந்த ரிஷிவர்க்கு படித்தா பாருங்க, கண்கொள்ளா காது கொள்ளா இதுவாக விஷயமா இருந்தது. நான் அது ஒரு மயக்க நிலைக்கே போயிட்டேன் அந்த சொல்லும்போது. அதை கிட்டத்தட்ட வாஸ் டெல்லிங் தட் மந்த்ரா ஃபார் மோர் தென் 15-20 minutes. அது ரொம்ப அழகாக இருந்தது. நான் அவள்லாம் நேர வர்றாரோ இல்லையோ மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாள் அந்த குழந்தையோட. இதை சொல்லி இந்த தெலுங்கு மேரேஜ் அட்டன் பண்ணி இந்த வச்சு பார்த்துருக்கோம். 482வது வீடியோவில் அதை நிறைவு செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. யாராவது பத்திரிக்கை கொண்டு கொடுத்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போயிட்டு வாங்க. இப்போ நம்ம மனசு குளிரும், நம்ம மனசு வந்து சஞ்சலமாக இருந்தால் கூட அங்கே நிவர்த்தி ஆகிடும் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போனால. சொல்லி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.